வணக்கம் புரோகிணி, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்களோன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய காணொலியில் முள்ளங்கி அறுவடை செய்ய போகிறேன். அறுவடை செய்த அந்த முள்ளங்கியை உங்களுக்கு சமையலும் செய்து காட்ட போகிறேன். தண்ணீருக்குள்ள நான் மிளகாய் கன்றுகளை நாட்டி வச்சேன். அந்த மிளகாய் கன்றுகள் எல்லாம் எப்படி வளர்ந்தேன்னு சொல்லித்தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். அதே நேரத்தில் வெற்றி அளிச்சிருக்குது. நான் முதல் தடவையாக இதை செய்து பார்த்தேன். மண்ணில் நாற்று போட்டு வளர்ந்ததை விட தண்ணீரில் நான் வளர்த்தது கூடுதலான வளர்ச்சியை எட்டி இருக்குது. ஏனெண்டா நாற்று போட்டு வளர்த்ததில் எனக்கு சரியான இடம் அமையாததால், அதாவது அந்த நாற்றுக்களை பாதுகாக்கிறதுக்கு சரியான இடம் கொஞ்சம் குளிர்த்தன்மையாக தான் இருந்தது. அதை விட அதால் அந்த பெரிய பயனை எனக்கு இந்த முறை அளிக்கல. ஆனால் அதே இடத்துல நான் தண்ணீருக்குள்ள வச்சு வளர்த்து பார்த்தனால் அது எனக்கு வெற்றி அளிச்சிருக்குது. அதையும் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாங்க இப்போ காணொளிக்குள்ளே போவோம். இல்லாமா 5 இலைகள் சேர்த்து ஒரு வரை. பாருங்க, சரியான மழை பெஞ்சு கொண்டிருக்குது. இந்த மழைக்களால் தான் நான் இந்த தோட்டத்துக்கு போய் கொண்டிருக்கேன். பாருங்க, என்னுடைய தோட்டம் பாருங்க, சரியான மழை. இந்த தண்ணீருக்குள்ள வச்சு வைக்கிற விதைகள் விதைக்கண்டுகள் வளருமா இல்லையான்னு சொல்லி முதல் முறையாக நான் முயற்சி செய்து பார்த்தேன்னு சொல்லி உங்களுக்கு காணொலியெல்லாம் போட்டிருந்தேன். நான் பாருங்க எப்படி வளர்ந்துருக்குதுண்டு. வெற்றி தான் அளிச்சிருக்குது எனக்கு. இந்த முறை முதலாக நான் இதை செய்து பார்த்தேன்னா வெற்றி அளிச்சிருக்குது. நல்ல ஒரு முறை. சும்மா நான் விதை போட்டதெல்லாம் கொஞ்சம் அழிஞ்சு போய் இருக்குது. பெருசாக எனக்கு வெற்றியை தரையில்லை. ஆனால் இந்த முறை இந்த தண்ணிக்குள்ளே வச்சு வளர்த்து வேர் வேற விட்ட முறை எனக்கு வெற்றி அளிச்சிருக்கு. பாருங்க, இத்தனை இலை 4 இலையெல்லாம் விட்டு இருக்குது. 4 இலையெல்லாம் விட்டு நல்லபடியாக வளர்ந்துருக்குது. இப்போ 6ஆம் மாதம் தொடங்கிட்டுது. என்றபடியாக நாங்கள் இதை வெளியில் கொண்டு மண்ணுக்களை தான் வைக்க போகிறோம். தொடர்ச்சியாக எனக்கு தண்ணீருக்குள்ளே வளர்க்குற வசதி இல்லை. என்றபடியாக நான் மண்ணுக்களை வச்சு தான் வளர்க்க போகிறேன். பாருங்க எப்படி வேரெல்லாம் விரும்பி இருக்குதுன்னு சூப்பராக பெரிய ஆழமாக வந்திருக்குது. இந்த தண்ணியை அதுக்குள்ள விட்டு அப்படியே நான் நடுக செய்ய போகிறேன். இப்போ வாங்க, நாங்கள் இந்த மிளகாய் கண்டுகளை நடுவோம். வெற்றி அளித்து இருக்குது. என்றபடியாக நான் அடுத்த முறை இந்த முறையில் தான் அநேகமான நாற்றுக்களை செய்கிறதுக்கு முயற்சி செய்ய போகிறேன். தண்ணீருக்குள்ள வளர்த்து வெற்றி கண்ட மிளகாய் கண்டு பாருங்க, நட்டு இருக்கிறேன். அடையாளங்களும் வச்சிருக்கிறேன். இதில் 3 கண்டு நட்டுருக்கிறேன். இதில் நட்டுருக்கிறேன். பாருங்க, 6 கண்டு நட்டுருக்கிறேன். வித மண்ணை போட்டு முதல் கிடங்கு கிண்டி நல்லா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வித மண்ணை போட்டு அந்த வித மண்ணுக்குள்ளே நட்டுட்டு திருப்ப தண்ணி ஊற்றி அழகாக வச்சுருக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. காலநிலை அதிகமான வெயில் இல்லை. அதே நேரத்தில் நான் இது நாட்டுறது ஒரு பின்னேற நேரம், ஒரு மாலை நேரம். என்றபடியாக தண்ணீருக்குள்ள வளர்ந்தபடியாக உடனடியாக வெப்பம் இதில் படாது. சுமூகமாக வளருமென்று தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நல்ல மாதிரி வளர்ந்தால் உங்களுக்கு மீண்டும் காணொலி சாரன். ஆனால் தண்ணீருக்கு வளர்த்தது வெற்றியை தந்திருக்கு. இப்போ நட்டு நான் வளர்த்ததெல்லாம் இதில் கொண்டு வந்து போட்டு நான் எல்லாமே சரி வரையில்லை. கொஞ்சம்தான் சரி வந்திருக்கு. பாருங்க, நாற்று போட்டு நான் எடுத்த கண்டுகள் மண்ணுக்குள்ளே போட்டு விதை மண்ணுக்குள்ளே போட்டு எடுத்த கண்டுகள் இப்படித்தான் வந்திருக்குது. ஆனால் தண்ணீருக்குள்ளே வளர்த்தது நல்ல ஒரு வளர்ச்சியை தந்திருக்குது. தண்ணீர் வளர்ப்பு வெற்றி அளிச்சிருக்குது. நீங்களும் இப்படி முயற்சி செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் வெற்றி அளிக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பெரிய அளவில் விளைச்சல் முள்ளங்கி நல்லா அழகாக முளைச்சி வந்திருக்கு, காய்ச்சிருக்கு. இந்த இலையும் வறுக்கலாம், முறுக்குமில்லியோடு சேர்த்து வறுப்போம். முள்ளங்கியும் கிடச்சிருக்கு. முதல் அறுவடை முள்ளங்கி. பார்த்திங்களா, நல்ல விளைச்சல். இதை பூச்சி அடிச்சுட்டு பாருங்க. ஆனால் இலைகளெல்லாம் எடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளங்கி பால் கறி ரெடி ஆயிட்டுது. அதாவது தேங்காய் பால் விட்டு நாங்கள் வெள்ளைக்கறின்னு தான் சொல்லுவோம். மரக்கறி, முள்ளங்கி வெள்ளைக்கறியோட பாகக்காய் குழம்பு, மற்றது மீன் பொரியல், அரைச்ச மீன் குழம்பு, அதாவது ஒட்டி மீன் அரைச்ச குழம்பு, இதோட சாப்பாடு. இந்த வத்தாளங்கிழங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு காணொலியில் காட்டியிருக்கிறேன். திரும்ப திரும்ப இந்த ஒரே கிழங்கு தான், அந்த நான் எடுத்து முதல் நாட்டின அதே கிழங்கு தான் இப்போவும் நடுகைக்கு தயாராக திரும்ப திரும்ப புதிய கண்டுகள் வந்து கொண்டே இருக்குது. பாருங்க, இவ்வளவு நீளத்தில் வந்து கொண்டு இருக்குது. ஒரு கிழங்கில் இவ்வளவு கண்டு. எனக்கு பிடிங்கி இது வளர வளர நல்லதான் வேலையாக போயிட்டு பாருங்க, நிறைய கண்டுகள் இதில் வளர்ச்சியை நான் பார்த்துருக்குறேன். இதையும் கொண்டே தோட்டத்துக்குலாம் நட போகிறேன். இவ்வளவு நீளமாக வளருதுன்னு பாருங்கோ, துரிதமாக வளருது. தண்ணிக்குள்ள வைக்கல ஆரம்பிச்சிட்டு இனி அமோகமான சமையல் தான். மலைக்கு போட்ட கீரையின் வளர்ச்சியை பாருங்க. இது வந்து ருக்கோலான்னு சொல்றது. போட்டதான் நல்லபடியாக வளர்ந்து வருது ருக்கோலா. உள்ளி பாருங்க, இவ்வளவு உள்ளி நான் அறுவடை செய்து எடுத்திருக்கிறேன். இவ்வளோ உள்ளியும் அறுவடை செய்து எடுத்திருக்கிறேன் பாருங்க. வீட்டு தேவைக்காக படுத்திருக்கிறேன். இடமும் எனக்கு தேவைப்பட்டது வேறு கண்டுகள் நாட்டுறதுக்கு, விட்டபடியாக அறுவடை செய்து எடுத்திருக்கிறேன். பாருங்க, உள்ளி கட்டி வச்சுருக்கிறேன். என்னுடைய தோட்டத்தில் இந்த அறுவடை செய்த இந்த பழத்தில் சூப்பரான ஒரு ஜாம் ஒன்று தயார் செய்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் பழம்தான், உடனுக்குடனே தயாரித்து சாப்பிட்றதும் இன்னும் ஒரு டேஸ்ட் இருக்குது. நல்ல டேஸ்டான பழம் மற்றபடியாக எனக்கு அதை வீணாக்க விரும்பவில்லை. உடனேயும் பிடிங்கி நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் அதே நேரத்தில் ஜாமாவும் செய்து சாப்பிட்றோம். நாங்கள் பாருங்க, ஜாம் செய்திருக்கிறேன். இவ்வளோ நல்ல ஒரு கலர்ன்னு சொல்லி சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் ப்ரௌன் சுகர்னு சொன்னால் கரும்பு சீனின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கரும்பு சீனி தான் போட்டு செய்கிறேன். நீங்கள் வெள்ளையில் வர்ற வெள்ளை கலர் சீனி வேணும்னு சொன்னாலும் போட்டு செய்யலாம். ஆனால் நான் தேநீருக்கு என்றாலும் ப்ரௌன் கலர் சீனி, கரும்பு சீனி தான் பார்க்கிறது. அந்த சீனியை போட்டு செய்கிறேன். என்ன சொன்னால் கரும்பு சீனி வந்து உடம்புக்கு வந்து எந்த வித கெடுதலையும் தராது. பழத்தோட வினையைக்கில் அது எங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தான் தரும். கெடுதல் ஏற்படாதுன்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். நிறைய பாருங்கள், நல்ல ஒரு கலரில் சூப்பராக வந்து கொண்டு இருக்குது. இனி இறுதியில் இதுக்கு கொஞ்சம் தேசிக்காய் புளி விட்டு நாங்கள் அதை இறக்கி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சூப்பரான ஜாம் ரெடி ஆகிட்டுது. பாருங்கோ, கலரை பார்க்கவே உடனே சாப்பிடணும் போல இருக்குது. அவ்வளவு அழகாக இருக்குது. அதே நேரத்தில் நல்ல ஒரு வாசனையும் பெருகுது. நல்ல ஒரு பதத்துக்கும் வந்து கொண்டு இருக்குது. இப்போ இதை ஆறின பிறகு நான் ஒரு பாத்திரத்தில் போத்தில் போட்டு தண்ணீர் எதுவும் படாமல் சுத்தமான போத்தலாக இருக்கணும். போத்தில் போட்டு இவ்வளோ ஜாம் தான் வந்திருக்குது. அவ்வளோ பழத்திலும் இவ்வளோ ஜாம் தான் வந்திருக்குது. இது வந்து ஒரு நாள் தேவைக்கு எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். நல்லபடியாக இதை நாங்கள் நாளைக்கு பானோட நாங்கள் சாப்பாடு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதை நாங்கள் அழகாக ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னு சொன்னால் நாளைய தேவைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியான மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. மழை துளிகள் எல்லாம் ரோஸில் பட்டு நல்லா அழகாக இருக்குது. மலைக்குள்ள நல்ல செழிப்பாக வளர்ந்து கொண்டு இருக்குது. பாருங்க, பச்சை மிளகாய்கள் எல்லாம் சூப்பராக வளரினம். பூக்கள் எல்லாம் பூக்கினோம் எல்லாத்திலும். பூசணி கண்டுகள் எல்லாம் நல்ல வளர்ச்சி தருது. எல்லாம் மழைக்கு நல்ல செழிப்பாக இருக்குது. இப்போ தொடர்ந்து சுவிஸில் மழை தான் பெஞ்சு கொண்டு இருக்குது. நான் முக்கியமாக உங்களுக்கு காட்டணும்னு சொன்னால் இந்த தண்ணிக்குள்ள வளர்த்த மிளகாய் கண்டுகள் பாருங்கோ நல்ல செழிப்பாக நிற்கினோம். வந்துட மண்டி நிற்கிறேன். ஒன்று பட்டு போச்சுது, 4 மிஞ்சி இருக்குது. அங்காலையும் பார்ப்போம். கத்தரிகள் எல்லாம் நல்லா பூக்கினோம். பாருங்க, கத்தரி தோட்டத்து மத்தியிலே என்று காவல் பூரிகின்ற சிவகா. சின்ன வயசில் படித்த பாட்டு.
வரப்புலையும் 3 தண்ணீர் வளர்ப்பில் செய்த மிளகாய் கன்று நட்ட நாள் அதையும் காட்டுவோம் உங்களுக்கு. பாருங்க, அழகா நிற்கினோம், மூண்டும் அழகா நிற்குது. பூத்தாச்சு, குறுக்கன் உருண்டைக்காயும் வந்தாச்சு. பாருங்க, உருண்டைக்காய் தெரியுது, உருண்டைக்காயும் வர ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வந்தது இந்த நூல்கோல் அறுவடை செய்கிறதுக்கு. பார்ப்போம், இந்த நூல்கோல் அறுவடை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அல்லது மழை கொஞ்சதில் பூச்சி அடிச்சிட்டுதா என்னென்று பார்ப்போம். கொஞ்சம் பூச்சி தன்னுடைய விளையாட்டை காட்டித்தான் இருக்கிறார். இங்கே பாருங்கோ, இன்னும் கொஞ்சம் பெருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருத்தோன்னு பிடுங்கினா நல்லது. ரெண்டபடியாக இன்றைக்கு இதை அறுவடை செய்ய விடுவோம். ஆனால் நூற்கோள்கள் வளர்ந்துருக்குது வடிவம். இதில் புல்லுகள்லாம் பெரிய விளையாட்டு பாருங்க. புல்லுகள் நிறைய வளர்ந்து கண்டுகளை வளர விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இதுகளுக்குள்ள போட்ட பீட்ரூட் கண்டுகள் கொஞ்சம் வளர்ச்சியை தந்திருக்கணும். இந்த வழியாக பிடுங்கி எடுக்கிறேன். என்னென்னா கண்டுகளுக்குள்ள இது சில வழியில் கொடியாக படர்ந்து வளரும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள ஒரே ஒரு பாவல்காய் இப்படி நிற்கிது. பார்ப்போம் எப்படி வெறியினம்னு சொல்லி விதையிலெல்லாம் போட்டுருக்கு. பார்ப்போம். கராட்டிலையும் நல்லா வளர்ந்துருக்குது. இங்கே பாருங்க, நான் கொஞ்சம் மறுக்க போகிறேன், அதுக்காக பிடிங்கி எடுக்கிறேன். முள்ளங்கியிலையும் இருக்குது. இந்த வழியாக அதுவும் சேர்த்து இந்த கராட்டிலையும் நீர் வரப்போம். பீட்ரூட்டிலையும் சேர்த்து வறுக்கிறதுக்கு நல்லது. பீட்ரூட்டில் நல்ல இலையில பார்த்து பார்க்கணும், முடிவாக பார்த்து பாருங்க. நல்ல பெரிய இலை பாருங்க. பீட்ரூட்டில், கரட்டில், நூற்கோலில் எல்லாம் சேர்த்து ஒரு வரை முறுக்கமிலையும் இருக்குது. இது வந்து பீட்ரூட்டில் பாருங்க. பீட்ரூட்டில் இது வந்து முள்ளங்கியில், முள்ளங்கி கிழங்கு எடுத்து நான் சமையல் செய்து நான் தானே அதிൻ്റെ இலை. இது வந்து கரட்டில், போன வருடம் இந்த கரட் வச்சது கரட்டில். இது வந்து முருங்கையில், இது வந்து நூல்கோலின்ற இலை. இல்லாமல் 5 இலைகள் சேர்த்து ஒரு வரை. அதாவது நூல்கோலில், பீட்ரூட்டில், முள்ளங்கியில், கரட்டில், முருங்கையில் இந்த 5 வகையான இலையும் சேர்த்து இன்றைக்கு ஒரு சத்தான ஒரு வரை ஒன்று செய்ய போகிறேன். அநேகமாக இதை இந்தியாவில் பொரியல்னு சொல்லிவினோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய தமிழில் வந்து வரை என்று தான் சொல்லுவோம். இப்போ நாங்கள் இந்த வரையையும் செய்வோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினா தான் நான் போடுற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.